உதகை மெயின் பஜார் பகுதியில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி தமிழக வெற்றிக் கழகம் உதகை நகரம் சார்பில் நகர செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. குடிமகன்களின் அட்டகாசத்தால் பெண்கள், பள்ளி குழந்தைகள் நடந்து செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளதால் அரசு மதுபான கடையை அகற்றக் கோரி கோரிக்கை மனு. நீலகிரி மாவட்டம் உதகை நகரில் முக்கிய பகுதியான மெயின் பஜார் பகுதியில் பல்வேறு வணிக கடைகள் இயங்கி வருகின்றன. இப்பகுதியில் கோவில்கள் உள்ள நிலையில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான உள்ளூர் மக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் இப்பகுதியை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த மதுபான கடை பொதுமக்களுக்கு பெரிதும் இடையூறாக இருப்பதாகவும், இந்த கடையில் குடிமகன்கள் குடித்துவிட்டு பொதுமக்களுக்கு பெரும் இடையூறாக நடந்து வருவதாகவும், இந்த சாலை வழியாக செல்லும் பெண்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் இவர்களது செயலால் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் கூறி உதகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் உதகை நகரம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இந்த மனுவில் அரசு மதுபான கடை இயங்கி வருவதால் அந்த கடையில் மது அருந்திவிட்டு வரும் குடிமகன்கள் பொதுமக்களுக்கு பெரும் இடையூறாக இருந்து வருவதாகவும், பெண்கள் மற்றும் பள்ளி குழந்தைகள் நடந்து செல்ல முடியாமல் பாதிப்படைந்து வருவதாகவும், எனவே மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த கடையை இந்த பகுதியிலிருந்து மாற்றித்தர வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த அரசு மதுபான கடையை அகற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட போவதாக அக்கட்சியினர் தெரிவித்துள்ளனர். உடன் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளான செயற்குழு உறுப்பினர்கள் அல்போன்ஸ், சந்தோஷ், சுரேஷ், மணி, SM மணி, வார்டு நிர்வாகி, நகர மகளிர் அணி ரெஜினா மேரி, செல்வி மற்றும் மாணவர் அணி கதிர் மற்றும் வார்டு நிர்வாகி பிரான்சிஸ் உட்பட அனைவரும் கலந்து கொண்டு மனுவினை அளித்தனர். பேட்டி ஜெயக்குமார், உதகை நகர செயலாளர், தமிழக வெற்றிக் கழகம். தமிழக வெற்றிக்கு சார்பாக உதகை சார்பாக பார்த்தீங்கன்னா கலெக்டர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்குறோம். மெயின் ஜெல்லாம் அப்பர் பக்கத்தில் டாஸ்மார்க் 2 கடை இருக்குங்க. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் ரொம்ப நாளாக நடக்கிற பிரச்சனை. எப்படின்னா அங்கேயே சரக்கு அடிக்கிறது, பாட்டு வச்சு போடுறது, பொதுமக்களுக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. போகிறது கூட அந்த வழியில் போகிறது கூட பயப்படுறாங்க. அவங்க யாருக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க, எந்த நடவடிக்கை எடுக்கலை. இப்போ நாங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அவங்க பொதுமக்கள் அட்டை எழுதி ஒன்று கொடுத்துருக்காங்க. கேட்டால் கிட்டத்தட்ட 600 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்குது, அவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறாங்க. இந்த 2 கடையும் மாற்ற சொல்லி நாங்கள் கொடுத்து கேட்டுக்கிறோம். அவங்களும் சரின்ட்டுருக்காங்க. இதை மாற்றாத பட்சத்தில் தமிழக வெற்றி சார்பாக நாங்கள் அவங்க நடவடிக்கைக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணவும் முடிவு பண்ணியிருக்கிறோம். இது கிட்டத்தட்ட பொதுமக்கள் 600 பேர் இல்லாமல் நகர சார்பாக தமிழக வெற்றிக்கு சார்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்க. கடை எடுக்கலைன்னா குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க படிக்க போகிறாங்க. அவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது. இப்போ அந்த வழி போகிறதுக்கு பயப்படுறாங்க. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா அப்பர் பஜாரில் அந்த மார்வாடி இந்திய கோயில் இருக்குங்களா, அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சரக்கு அடிக்கிறாங்க, யூனியன் பக்கத்துலேயே இது பண்ணுறாங்க, ரெஸ்ட் ரூம் போகிறாங்க. கீழே